ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து ஸ்வீட் பண்ண போகிறோம். கேஸே இல்லாமல் கொக்கோ பவுடர் இல்லாமல் ஒரு ஸ்வீட். குட் டே பிஸ்கெட் 1, 2 ஹாப்பி பிஸ்கெட், ஓரியோ 2. ஓரியோ பிஸ்கெட் ஒரு க்ரீம்லாம் எடுத்து நான் ஒரு பவுலில் தனியாக வச்சிடணும். நம்ம பிஸ்கெட் வந்து உடச்சி மிக்ஸி ஜாரில் போட்டுடுறேன். பார்த்துட்டோம். பிஸ்கெட் வந்து இப்படி உடச்சி போட்டுக்கணும் மிக்ஸி ஜாரில். இப்படி பாருங்கள், எல்லாம் பிஸ்கெட் வந்து உடச்சி மிக்ஸி ஜாரில் போட்டுட்டேன். இப்போ லேசாக அடிச்சுக்கிட்டோம். நம்ம வந்து பிஸ்கெட்லாம் மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா இது பால் ஆடை இருக்குது. இது மிக்ஸி உங்களுக்கு காமிச்ச பிஸ்கெட் வந்து நல்லா லேசாக அடிச்சுட்டு இப்போ வந்து ஒரு ஸ்பூன் பால் ஆடை போட்டுறேன். லைட்டாக பால்ச்சோ. இப்போ நல்லா சப்பாத்தி மாவு மாரி நான் வந்து சப்பாத்தி மாவு மாரி லேசாக பசடிச்சு வச்சுட்டேன். இது சைடில் எடுத்து வச்சுட்டேன். இப்போ க்ரீம் வந்து ரெடி பண்ணிக்கிறேன். தேங்காய் அடித்து இங்கே தேங்காய் வச்சுருக்கேன். அரை மூடி தேங்காய் வந்து நல்லா லேசாக அடிச்சிக்கணும். அடித்து அது க்ரீம் இருக்குது பாருங்கள், அது க்ரீம் எடுத்து தேங்காயில் மிக்ஸ் பண்ணிடுறேன். தேங்காய் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். மிக்ஸ் பண்ணி நல்லா இப்படி ஒரு மாவு மாரி சப்பாத்தி மாவு எல்லாம் நீங்கள் ரெடி பண்ணுறாங்க அப்படி கட்டியாக செஞ்சு வச்சுக்கணும். இது வந்து அப்படி தான், இது கொஞ்சம் நேரம் இருக்கட்டும், மூடி வச்சு. நம்ம க்ரீமும் தேங்காயும் அரைச்சி மிக்ஸ் பண்ணி வச்சோம்ங்களோ, அது வந்து பாக்ஸ் மாதிரி இந்த மாதிரி ஷேப் பண்ணிக்கணும். இந்த மாதிரி பண்ணிவிட்டு நம்ம ஒரு பிளேட்டில் வச்சிடணும். சப்பாத்தி மாவு மாரி சப்பாத்தி மாவு மாதிரி இந்த மாதிரி உருட்டிக்கணும். இப்படி கரெக்டாக இருக்கா பார்த்துக்கணும் ஸ்வீட்டு. இது வந்து இந்த மாதிரி கொஞ்சம் டிஸ்டன்ஸ் இருக்கணும். இந்த மாதிரி பிஸ்டா வந்து இப்படி போட்டிக்கணும். பாருங்கள், இப்படி வந்து இது வந்து ஃபுல்லாக போட்டிக்கணும். இப்போ இது பாருங்கள், இப்படி வந்து நாங்கள் இந்த மாதிரி பண்ணிவிட்டு ஃப்ரிட்ஜில் வைக்கணும். ஃப்ரீசரில் வைக்கக்கூடாது. இப்படி இதில் பேக் பண்ணிக்கணும். பேக் பண்ணி ஃப்ரிட்ஜில் இப்படி அரை மணி நேரம் வச்சுருவாங்க. இந்த ரோல் பண்ணி அப்புறம் வந்து நீங்கள் இப்படி பாருங்கள், இப்படி பேக் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுருவாங்க. ஒரு இப்போ இது பாருங்கள், இது ஃப்ரிட்ஜில் வச்சுருவேன்.
ஃப்ரீசரில் வைக்கக்கூடாது, ஃப்ரிட்ஜில் தான் வைக்கணும். ஃப்ரிட்ஜில் வைங்க. நீங்கள் உங்களுக்கு அர்ஜென்ட்டாக இருக்குது, அர்ஜென்ட்டாக சாப்பிடணுன்னா ஃப்ரிட்ஜரில் வைக்கலாம். ஃப்ரிட்ஜில் வைக்கணும். இதுக்கு கால் மணி நேரம் வச்சிடணும். சரி.